வணக்கம். ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு ஒரு ஊரில் ஒரு தம்பதி 50 வருஷம் கல்யாணம் நல்லா கொண்டாடுறாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் அசெம்பிள் ஆகிருந்தாங்க. அப்போ பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் சின்ன விஐபி இருக்கிறதுனால அவங்க அவங்கள பேட்டி எடுத்தாங்க. எப்படி சார் 50 வருஷம் ரொம்ப சாதனையாச்சு இந்த காலத்தில், எப்படி நீங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொன்னார். இந்த மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கல்யாணம் ஆனவுன்னா தேனிலவுக்கு இப்போ ஹனிமூன் போயிருந்தோம். சிம்லாவில் போய் பல இடங்களை சுற்றி பார்த்தோம். அப்புறம் குதிரை சவாரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம். 2 குதிரை வந்துச்சு. அது வெள்ளை குதிரையில் நான் ஏறிக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக போச்சு. என் ஒய்ஃப் அந்த இன்னொரு குதிரை கொஞ்சம் முரண்டு பிடிச்சது போல இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருந்தது. டபார்னு மேலே முன்கால தூக்கு ஒன்று கீழே விழுந்துருச்சு. ஒய்ஃப் விழுந்துட்டான். டக்குன்னு நான் இறங்கி ஏறி போய், நீ வேணால் அந்த குதிரையில் ஏறி நான் மாறிக்கிறேன். நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்தா குதிரையை. உனக்கு இது முதல் தடவை அப்படின்னா குதிரை காதில் சொல்லிவிட்டு திருப்பி ஏறினா. 2 பேரும் திருப்பி கொஞ்சம் தூரம் தான் போனோம். இப்போ அப்படி பின்னாடி ஜம்ப் ஒரு ஓடி அவ்வளோ கீழே தள்ளிடுச்சு. உடனே இறங்கி திருப்பி ஓடுனேன். நான் தான் சொன்னேனம்மா இங்கே மாறிக்க அப்படின்னு சொன்னானே அப்படின்னா. இல்லை அப்படின்னா, உனக்கு இது 2வது தடவை அப்படின்னா. குதிரைக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிய, அது என்ன கேட்க போகுது. சரி வா இந்த குதிரையில் ஏறு அப்படின்னா. இல்லை நான் இதுலேயே தான் வருவேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஏறினான். இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அது சரி கேட்டுச்சு போல இருக்குது சொன்னது. ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சா டப்புன்னு தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டோன்னா கீழே விழுந்தவ இடுப்பில் வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து டமால்னு சுட்டவுன்னா அப்படியே குதிரை சுருண்டு விழுந்துச்சு. அங்கேருந்து பதறி போய் ஒடியாந்து என்னம்மா இப்படி பண்ணிட்ட, நீ கொலைகாரியை பாதி அது இதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவன் சொன்னான் அமைதியாக அப்படியே பார்த்தா. என்னை பார்த்துட்டு, என்னை திட்டிட்டீங்க, இது முதல் தடவை உங்களுக்கு அப்படின்னா. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறோம் நாங்கள் அப்படின்னாரு. எல்லோரும் கலகலகலன்னு சிரித்தாங்க. 2 பேருக்கு சண்டை வரலைன்னா ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக அவர் சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை.